நீ போகணுன்றதை விட்டுவிட்டு போய் ஒய்ஃபை ஆன் பண்ணு. ஏன்றா கண்ணு ஒய்ஃபைலாம் ஆள் தான் இருக்குது. நான் போய் காபி தண்ணி போட்டுன்னு வரேன். ஆத்தா காப்பி தண்ணி போடுறது இருக்கட்டும் ஆத்தா, நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்க போகுது. சாப்பாடு போடுற நேரம் வந்துச்சு ஆத்தா. ஐயா இந்த அம்மனி மாசம் 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்குது. கம்ப்யூட்டர் தட்டுற வேலையாக்கா. ஏன்ற குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாரு. இந்த அம்மனி நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, வேற காட்டு. ஐயா இந்த அம்மனி சர்க்கார்ல வேலை பார்க்குதுங்க ஐயா. தாசில்தார் நீங்க ஊன்னு சொன்னீங்கன்னா கார் வீட்டாண்டே வந்து நிக்குங்க ஐயா. என்ற வரணும் இதெல்லாம் நம்ம குடும்பம் மான மருவாது என்ன, அதுக்கேற்ற மாதிரி வரணும் பாடுறா பாக்குறானா. இந்த அம்மனி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் கிரியேட்டர் ஆக்கும். என்ற சாமி இந்த வரனை கப்புன்னு பிடிச்சுக்கணும். அந்த அம்மனிய இன்ஸ்டாகிராம்ல என்ன கண்டென்ட் போடுது? ஐயா ஊர்ல நடக்கிற பிரச்சனை எல்லாம் உட்காந்து பேசி போடுதுங்க ஐயா. செல்லாது நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் பேசி போட்டா நம்ம என்ன பண்றது? மன்னிச்சு விடுங்க ஆத்தா. இந்த அம்மனி இன்ஸ்டாவில நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற சோழி தான் பண்ணுதுங்க ஐயா. என்னடா கண்டென்ட் போடுது? இதுக்கு முன்னாடி தனியா டான்ஸ் ஆடி போட்டுச்சு, இப்ப குடும்பத்தோட டான்ஸ் ஆடி போடுது. செம்ம வயிறுலங்க ஐயா. இப்பதான் எங்க குடும்ப மரியாதைய காப்பாத்திருக்க. எவ்வளவு ஃபாலோவர்ஸ்ல இருக்கு அம்மனிக்கு? 10K ஃபாலோவர்ஸ்ங்க ஐயா. நிறுத்துறா. துண்டு எடுத்து தோல் மேல போடுறதையா, பஞ்சாயத்துல தீர்ப்பு சொல்றதையா, வீடியோ எடுத்து போற எனக்கு 8K ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஆத்தா அந்த ஐடி வாங்கி செக் பண்ணு. என்றா கண்ணே ஒரே வீடியோ தான் 2000 வியூஸ் போய்க்குது, அதுவும் கொலாபரேஷன்ல போய்க்குது. ஐயா மன்னிக்கணும், ஐடியா மாத்தி சொல்லிவிட்டேன். ஆத்தா ஐடியா குத்து விளக்குன்னு போடுங்க, கரெக்டா வரும் பாருங்க. என்றா கண்ணே அம்மனிக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அம்மனிக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. நம்ம கூட சம்மதம் வச்சுக்குமா? ஐயா அதுக்கு தானே நான் இருக்கிறேன். அம்மனி சம்மதம் சொல்லி தானே இங்க வந்தனாக்கா. ரொம்ப சந்தோஷமாங்க. சரி ஆத்தா, அப்புறம் நான் கிளம்புறேன் ஆத்தா. எங்க போறீங்க? காபி தண்ணி போட்டு தான் குடிச்சிட்டு போங்க. என்ற காப்பு தண்ணி ஊத்தி சோழி பாக்குறதாக்கும் பருப்பு அடைஞ்சு கொடுத்து சாப்பிட்டு போட்டோம். ஆத்தா மறந்தே போட்டா ஆத்தா. உன் தங்கச்சி மருமக வீட்டு விசேஷத்துக்கு நீ வரலன்னு கோச்சின்னு இருக்கா ஆத்தா. வரும்போது ஒரு வார்த்தை கேட்டு வர சொல்லிச்சா ஆத்தா. என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு ஒரு லைக் கூட பண்ணல. அவ வீட்டு விசேஷத்துக்கு நான் ஏன் வரணும் கண்ணு? பாதம் பட்டா எங்க வெள்ளாம